அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதிகாலை 5 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் என்னென்ன பூஜை வேலைகள் செய்தேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய பதிவு கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி. நேற்று செவ்வாய்க்கிழமை போட்ட கோலத்தெல்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோமியம் கலந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். கோமியம் இல்லைன்னா மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சுங்க. வெறும் தண்ணியை வாசலில் தெளிக்க வேண்டாம். முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கட்டம் கோலம் வாசலில் போட்டு விட்டுட்டேன். வாசப்படி பார்த்திங்கன்னா சிமெண்ட் தான், அதனால் கோலம் போடுறது ஓரளவுக்கு பளிச்சுன்னு தெரிய மாட்டுது. அதுக்கு ஒரு வேறு ஐடியா வச்சுருக்கேன். சரி, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஏன் வீடு ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் தான். வீடு சீட்டு வீடு, ஆஸ்பரா சீட்டு வீடுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருக்கேன். சீட்டு வீடாக இருந்தாலும் நம்மளுடைய சொந்த வீடு இல்லையா, அதுவே ஒரு மன திருப்தி தான். கடவுள் எதை கொடுக்குறோ அதை வச்சு எப்போதுமே சந்தோஷமாக வாழணும். அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட். எப்பொழுதுமே எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை நம்ம ஒரு பாசிட்டிவாக கோயில் போல் வச்சுக்க முடியாது. எல்லோரும் சொல்கிறாங்க வீட்டை கோயில் போல் வச்சுக்கணும், கோயில் போல் வச்சுக்கணும். கோயிலும் வீடும் ஒன்று ஆகவே ஆகாது. அது என்னுடைய ஒரு தாட்டு. ஏன்னா தெய்வத்தன்மையை வீட்டில் ஆனால் கொண்டுட்டு வரலாம். கோயிலில் இருக்க அந்த அமைதியோ, கோயிலில் பண்ணுற அந்த எப்போதும் பண்ணிக்கிட்டு இருக்க பூஜைகளோ எதுவுமே அந்த மாதிரி நம்மளால் வீட்டில் செய்யவே முடியாது. ஓரளவுக்கு பாசிட்டிவாக வீட்டை வச்சுக்கலாம். தெய்வீக தன்மை நிறைந்த இல்லமாக தான் வச்சுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக என்னுடைய பொண்ணோட பர்த்டே வீடியோ என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில். அதை என் சிஸ்டரோடைய ஃப்ரெண்டு அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அவங்க வீடு நல்லா இருக்குது, ரொம்ப பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அந்த செடிங்கள்லாம் நல்லா இருக்குது, கிருஷ்ணர் அழகாக இருக்கார் அப்படின்னு சொன்னதாக என் சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறமா நம்ம சேனல் நேமையும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களாம். ரொம்பவே நன்றி. எனக்கு அந்த மாதிரி சொல்லும்போது என்னமோ பெருசாக நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி சொன்னதுமே. ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். உங்களை ஒவ்வொருத்தவங்களுடைய மோட்டிவேட் தான் எனக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னு அப்படின்னு நிறைய ஐடியாலாம் பண்ணணும்னு தோணுது. ரொம்பவே நன்றி சிஸ்டர் உங்கள் ஆதரவுக்கு. அதோட நம்ம எப்போதும் போல் துளசி மாடத்துக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். துளசி மாடத்தை நேற்று செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் பூவெல்லாம் வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் வாசல் ஃபுல்லாக அழகாக தூபத்தெல்லாம் நல்லா அழகாக போட்டு விட்டாச்சு. அப்புறமா வாசப்படியில் உள்ள பிள்ளையாருக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அங்கேயும் தீபம் தூபம் எல்லாம் காட்டிட்டு நிலவாசலுக்கும் காட்டியாச்சு. மணி கரெக்டாக 6:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை ரெடி பண்ணோம். அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும். அவங்களுக்கு மார்னிங் டிஃபன், மதியானத்துக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய வீட்டு வேலை முடிகிறதுக்கு பார்க்கும்போது மணி எப்படியும் 11 ஆகிடும். அதுக்கப்புறம்தான் என்னுடைய பூஜை அறைக்கு நான் அதோட பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமுக்கு வந்துட்டு அழகாக இன்றைக்கி புதன்கிழமை வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுவேன். அவங்களுக்கு பால், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் 3 தலையும் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். தினம்தோறுமே ஒவ்வொரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் கேட்குறது அதுவும் என்னுடைய பூஜை அறையை பார்த்துட்டு கேட்குறோம், இவ்வளோ சிலைகள்லாம் வச்சுருக்கீங்க, வைக்கலாமா? அதுவும் சிவலிங்கம் வைக்கலாமா? லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு சிலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கெட்டதும் எதுவுமே நடக்கலாம் இல்லை, நல்லா இருக்கேன். அதாவது நம்ம நிறைய காசு பணத்தோட பெரிய மடமாளிகையில் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு இல்லை. சந்தோஷமாக கடவுள் கொடுக்க வேண்டியது நல்ல கணவர், நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய இன்பமாக நான் நினைக்கிறேன். அதுவே போதுமானது வாழ்க்கையில். இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. நமக்கு தேவையான அளவுக்கு
பணம் காசும் கொடுத்துருக்காரு. இதுவே போதுமானது. அதுவும் நான் வந்து என்றைக்குமே நினச்சதே இல்லை அப்போ ரொம்ப வசதியாக வாழணும் அப்படின்னு. அதுக்காக வந்து கடவுள்கிட்ட போய் அதை கொடுங்க இதை கொடுங்க நம்ம கேட்க முடியாதுல்ல. நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு இதை கொடுத்து தான் ஆகணும்னு அந்த மாதிரி கேட்கணுன்னு எனக்கு தோணுனதும் கிடையாது. அதோட வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூக்களால் அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். தேங்காயில் வந்து தீபம் வந்து ஏற்றி வேண்டுதல் இருந்தால் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். இது என்னுடைய ஒரு உண்மை. நான் தேங்காயில் தீபம் ஏற்றி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. இதோட வந்து வராகிக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த மந்திரத்தெல்லாம் வந்து அழகாக வந்து உச்சாரணை பண்ணி பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன். நெய்வேத்தியம் வச்சுட்டு அதோட வந்து தீபம் தூபம் காட்டி வந்து பூஜை வந்து முடிச்சிடுவேன். நான் எப்போதுமே இந்த 2 தீபத்தை வந்து ஏற்றி வைப்பேன். வேண்டுதல் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து 3 தீபம் கூட ஏற்றலாம். வாராகியோட சிலை இல்லைன்னாலும் விளக்கேற்றி வந்து வழிபாடு பண்ணலாம். தேங்காயில் வந்து வாராகிக்கு தேய்பிறை பஞ்சமி நாளில் ஏற்றலாம். சிலைகள் வச்சுருக்கவங்க வந்து வாரத்திற்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணி புதன்கிழமையில் அட்லீஸ்ட் ஒரு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. தினந்தோறும் வந்து தெய்வத்திற்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. விளக்கு எரியக்கூடிய வீடு வந்து எப்போதுமே சுபிட்சம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். இதோட வந்து தூபம் காட்டிக்கிறேன். தூபம் வந்து காட்டும் போது வாராகியை வந்து பகல் நேரத்தில் வழிபாடு பண்ணுறதை விட இரவு நேரத்தில் வழிபாடு பண்ணோன்னா அதோடய சக்தியே ரொம்ப அதிகமாக இருக்கும். தேய்பிறை பஞ்சமி நாளில் பார்த்தா இரவு நேரத்தில் வந்து இந்த கண் திருஷ்டி பிரச்சனை, தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செய்வினை பிரச்சனை இருக்கவங்கலாம் நைட்டில் அம்பாளுக்கு வந்து நல்லா அழகாக 2 தேங்காயில் வந்து நெய்யை விட்டு விளக்கை ஏற்றிட்டு பால் சாம்பிராணி இருக்குல்ல, அந்த பால் சாம்பிராணி அதாவது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் நம்ம யாகத்துக்கு வளர்க்கக்கூடிய இந்த குச்சிலாம் கிடைக்கும். அந்த குச்சியில் வந்து நெருப்பை உண்டாக்கி பால் சாம்பிராணியை போட்டு அதில் வெண்கடுகை சேர்த்து போடுங்க. வெண்கடுகை போட்டுட்டு வீடு முழுக்க காட்டணும். வீடு முழுக்க காட்டும்போது கண் திருஷ்டி இருந்தால் வீட்டிலேருந்து கண் திருஷ்டி வந்து கண்டிப்பாக குறையும். எதிரிங்க தொல்லை நிச்சயமாக நீங்கும். ஏன்னா வாராகியை வந்து வழிபாடு பண்ணும்போது எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை அம்பாளுக்கு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து எப்போதும் வெள்ளிக்கிழமையில் வந்து வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது வெண்கடுகு போடுறதில்ல. தனியாக நான் வண்டிக்குன்னு சாம்பிராணி போடும்போது அதில் வந்து வெண்கடுகை சேர்த்து அந்த வண்டி ஃபுல்லாக காட்டுவேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தூபம் காட்டும் போது. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.